ஆட்டோக்காரனா அவ்வளோ சீப் ஆயிட்டாங்களா? செருப்பு கைட்டி அடிக்கிறாள். நாங்கள் 5க்கு 10க்கும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறோம். அதுவும் கொள்ளடிகளை போகிறவங்க வழிப்பறி பண்ணல. நாங்கள் அந்த நியாயத்துக்கோசம் தான் நாங்கள் கேட்குறோமே தவிர வேறு எதுவும் கேட்கல. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லல. அது கொடுக்குறது வந்து 145 ரூபா கட்டுறது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா சேர்த்து 150 ரூபா கொடுங்க, அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர மற்றபடி தப்பாக எதுவும் கேட்கலையே. நாங்கள் செருப்பால் அடிக்கலாம் தப்புன்னா வாக்குவாதம் பண்ணிருக்கலாம், என்ன பிரச்சனை இது பேசியிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப செருப்பாலலாம் அடிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. சரி, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளோ தட்டி கேட்கலாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்கள தான் கேட்பாங்க. இதுவே ரோட்டில் ஆடி கார்லேயும் பிஎம்டபிள்யூயும் போகிறவங்களாம் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன் என்ன பண்ணாலுமே சரி, அப்படியா சரி ஓகே விட்டுருவாங்க. இதுவே நம்ம பண்ணால் அது எதோ தேச துரோகம், பண்ணக்கூடாதவங்க பண்ணதா சொல்லி நமக்கு ஒரு இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறலாம், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கலாம். அதாவது இப்போது அவங்க தவறாக ஓட்டுறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இறங்கிடலாம், இல்லையா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி செருப்பால் அடிப்பீங்க? உங்களுக்கு அதை அடிக்கிறதுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தா? செருப்பால் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமை விஷயம். இது ஒரு ஆட்டோக்கார் ஒரு பொண்ணை பண்ணியிருந்தாங்கன்னா சமூகம் சும்மா இருக்குமா?